சரிகமபா லிட்டில் சாம்ப் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, முதல் ஆடிஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா, அந்த ஒரு ஆடிஷன்லேயே ரசிகர்கள் நெஞ்ச கவர்ற மாரி ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க. அதில ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லணும்னா, சுமன் ராஜ சொல்லலாம். ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் அவரு ரொம்ப சூப்பராவும் பாடுறாரு. கண்டிப்பா இந்த சீசன்ல ரொம்ப ப்ராமினன்ட்டான ஒரு சிங்கரா அவர் இருப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுமன் ராஜ் அவர்கள பார்க்கும்போது, நமக்கு இதற்கு முன்னாடி சீசன்ல இருந்த திவினேஷ் அவர்கள் தான் நினைவுக்கு வராரு. அவருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. அவங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த ஒரு சீசன்ல வந்து பாடி, அதில வின் பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மொத்தமா மாறி இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதே போல தான் இந்த ஒரு சீசன்ல சுமன்ராஜ் அவர்கள் வந்திருக்காரு. அவரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மேடையை மட்டும் அவரு திவினேஷ் மாரி பயன்படுத்தி, ரொம்ப சூப்பரான பாடல்கள் பாடுனாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசன்ல ஃபினாலே வரைக்கும் போறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் பாடலே ரொம்ப அருமையா பாடியிருந்தாரு. பழைய பாடல் தான் பாடியிருந்தாரு. அதே போல அடுத்தடுத்த பாடல்களையும் சரியா சூஸ் பண்ணி ப்ராப்பரா டெலிவரி பண்ணாருன்னா ஃபைனல்ஸ்க்கு போவாரு. எப்படி திவினேஷ் அவர்கள் சரிகமபால வந்து அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை மாறுனுச்சோ, அதே மாரி சுமன் அவர்களும் வந்து அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு கணம் திவினேஷ் போலவே சுமனும் பழைய பாடல்கள் பாடி, நல்லா பாடி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாரு, வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா திவினேஷ் அவர்களுமே கூப்பிட்டு பேசுவாரு. அவருக்கு கிஃப்ட் எல்லாம் குடுப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி சீசன்ல திவினேஷ் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. சீசன் 4ல எப்படி திவினேஷ் வந்து சரிகமபா நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருந்தாரோ, அதே மாரி இந்த ஒரு லிட்டில் சாம்ப் சீசன் 5ல சுமன் அவர்கள் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். சுமன் அவர்கள் இந்த ஒரு இடத்த திவினேஷ் மாரியே பயன்படுத்துவாரா? அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. போக போக பொறுத்திருந்து பார்க்கலாம். திவினேஷ் மாரியே சுமன்ராஜ் அவர்கள் இருக்காரா அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசென்ட்டா படையப்பா படத்தோட ரிலீஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்ப கண்டிப்பா படையப்பா 2 வருது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ட சொல்லியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்த படம் தான் படையப்பா. அண்ட் அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகுது. ரஜினி சாரோட பிறந்த நாளை முன்னிட்டு அந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு டைம்ல ரஜினி சார் இத பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீலாம்பரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அடுத்த ஜென்மத்திலயாவது உன்ன நான் பழிவாங்குவேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இறந்து போனாங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு ஜென்மம் எடுத்து என்ன பழிவாங்குற மாரி ஒரு கதை நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த கதை கிளிக் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீலாம்பரி படையப்பா 2 அப்படிங்கிற மாரியான டைட்டில்ல தான் நாங்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈகரா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. படையப்பா படம் அப்பவே மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நிகழ்த்தி இருந்துச்சு. தலைவரோட மிகப்பெரிய ஆஸ்தான ஸ்டைல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஒரு படத்த அகைன் தியேட்டர்ல பார்க்குறது அப்படிங்கிறது கண்டிப்பா பக்கா என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல